எந்த காலத்திலும் எந்த நல்ல கைவடி பாடுவோமா? உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த இயேசுவே, உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. உட்காருவோம். ஆமாம், நமக்கு டிவி கொஞ்சம் ப்ராப்ளம் காட்டிட்டு நேற்று போன வாரமும் கூட்டம் தொடங்கும் போது பிரச்சனை பண்ணிச்சது. இந்த முறை ஓடலை. அது சின்ன இதாக என்ன ப்ராப்ளம் தெரியல. சரி, ஆண்டவரும் அதை சரி பண்ணி தருவாராக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். தேவனே, உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை விடுவிப்பீராக. ஜனங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தார். அடியனை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் நாம் இன்னைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாள் உள்ள செய்தியின் தலைப்பு, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாகும். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்பதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. இங்கே நாம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிச்சோம். அதனுடைய முதல் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக்கொண்டு, அந்த நாள் அது இப்போதுள்ள காலம்தான். கைவைத்தலை சொல்லுங்க பாப்போம். பாவத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு ஒரு ஏவாள், ஏற்ற துணை. எல்லாம் சொல்லுங்க. ஆதாமுக்கு எத்தனை மனைவி? அதுக்கப்புறம் நிறைய கட்டினார். சாலோமன் 1000 எல்லாம் கட்டினார். பிறகு உதவாம போனார். பிரசங்கியில் இங்க வாசிச்சா, நீ ஜீவிக்கும் நாளெல்லாம் நேசிக்கிற மனைவிகளோடு எழுதலை, மனைவியோடு உன் நிலையில்லாத ஜீவ வாழ்வை அனுபவம் எழுதி வச்சிருக்கிற. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற சட்டம் தான் ஆண்டவர் படைத்திருக்கு. ஆனால் ஏசாயாவில் வாசிக்கிறோம், 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து கொண்டு எங்களை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. இது இந்த காலம்தான். தொடர்ந்து நம்ம வாசித்து வரும்போது இப்படிப்பட்ட ஆபத்து. ஸ்தோத்திரம். போன் மூலம் நிறைய சகோதரர்களுக்கு டார்ச்சர் வருது. துன்மார்க்க ஸ்திரீகள் தொந்தரவு பண்றாங்க. ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் மூலம் புருஷனுக்கு தொந்தரவு வருது. ஆண்கள் மூலம் ஸ்திரீகளுக்கு தொந்தரவு வருது. இன்னைக்கு போன் வந்த பின்பு நிறைய ப்ராப்ளம். ஸ்தோத்திரம். போன் அடிக்கிறதும் கேட்காது, மங்கி ஒரு லைட்டு மட்டும்தான் எரியும். அலோ அலோன்னு கேட்பாங்க. 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து கொண்டு என்று பைபிள் சொல்லுது. இன்னைக்கு 7 இல்லை, கூட அதை மிஞ்சி போயிட்டு. சில பையன்மாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இவனுக்கு 10 லவ்வர், 7 லவ்வர். தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். இது பாவ வாழ்வை குறிக்கிறது. இந்த உலகம் கடைசி காலத்துல இன்னைக்கு பாவத்துல உலகம் உழன்று போயிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துல உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமானால் யாருக்கு மேலெல்லாம் மகிமை இருக்குதோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. மகிமை இல்லாத வாழ்க்கை, ஆமேன், அவங்க குடும்பத்தை அழிச்சு போடும்.
யார் மேல் மகிமை இருக்கிறதோ அந்த குடும்பம், இல்லை 7 ஸ்திரீகள் ஆமென் ஒரு புருஷனை பிடித்து கொண்டு சொன்னது போல, குடும்ப தலைவர்களுக்கு வாலிப பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஸ்கூல்ல இருக்கும்போது போல தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம். ஸ்திரீகளால புருஷர்களால உங்க மேல மகிமை இருக்குமானால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மகிமை இல்லைன்னா, போன வாரத்தில் நம்முடைய தமிழகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. +2 படிக்கிற மாணவி, அந்த ஊரை சேர்ந்த 20 வயதான 21 வயது தம்பி அந்த பிள்ளையை தொடர்ந்து வந்து என்னை நீ காதலி, என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பிள்ளை நோ சொல்லுது. சம்மதிக்காதனால ஸ்கூல் பேக்கை கொண்டு பிள்ளை ஸ்கூலுக்கு வரும்போது மறைத்திருந்த கத்தியை வச்சு ஒத்த குத்து அவ அவுட் ஆயிட்டான். அப்போ ஒழுங்காய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கு, ஆனால் மகிமை யாருக்கு மேல் இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே யாருக்கு மேலெல்லாம் மகிமை இருக்கிறதோ அவங்களுக்கு மேல ஒரு பெரிய காவல் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு சகோதரர், அவருடைய 2 சகோதரிகள், நம்ம சர்ச்சை வந்து சாட்சி சொல்லி இருக்கிறார். கத்தோலிக்க குடும்பம், 2 சகோதரிகளும் ஒரு நாள் ரோடு வழியா வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்ணை முறை மாப்பிள்ளை திருமணம் கேட்டான். அவனுக்கு ஒரு பிளட் கேன்சர். மருத்துவர் சொன்னாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்று. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால இவங்க கத்தோலிக்க பாரம்பரியத்தில் ஊறி போனவங்க, பஹ்ரைன்ல வேலை செய்து ஊழியம் செய்தவங்க. யார் எனக்கு தெரியல, அப்படிதான் அந்த ஊழியர் எனக்கு சொன்னார். அவங்க வீட்டு பக்கம் வீட்டில் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வாலிப தங்கச்சி 2 பேரும் எதேச்சியா அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்கிற அந்த தாயார் சொன்னாங்களா, நீங்க கவனமா பார்த்து நடங்க, முறமாப்பிள்ளை இவங்க மேல கோபமா இருப்பது யாருக்கும் தெரியாது, அந்த சகோதரிக்கு தெரியாது. உங்க 2 பேருக்கு மேலும் ஒரு இருள் வந்து கொண்டே இருக்கிறது, நீங்க போகும் இடமெங்கும் அந்த இருள் வந்து கொண்டே இருக்கிறது, கவனமா இருங்க என்று சொல்லி எச்சரித்தாங்க. கத்தோலிக்க பாரம்பரியமானதுனால அவங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. ஏதோ ஊழியக்காரி சொன்னாங்க. ஒரு வாரம் தாண்டவே 22 வயது 23 வயது பள்ளி ஐடியை போல ஒரு ரோட்ல 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது முறமாப்பிள்ளை வந்தா, மறைச்சு வைத்திருக்கிற கத்தியை வெட்டு 2 பேரும் துண்டு துண்டா வெட்டி அப்படியே கொண்டு போட்டான். 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறான். ஆகவேதான் வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், அம்மா அப்பா சொல்ல கீழ்ப்படியணும், ஊழியக்கார எச்சரிக்கும் போது கீழ்ப்படியணும், எந்த பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க மறைத்து அந்த காரியத்தை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனா மகிமை இல்லைன்னா இதில் ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் பிரசங்கிக்கிறோம்? நம்ம சபையில் வருகிற பிள்ளைகள், தேசத்தின் மக்கள் ஒருவருக்கும் இப்படிப்பட்ட அகோர முடிவு வரக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. யாரையும் அடக்க முடியாது, யாரையும் நம்ப முடியாது. நான் தைரியமா சொல்லுவேன், நீங்களும் நானும் உங்க குடும்பத்துக்கு மேல பிள்ளைகளுக்கு மேல தேவ மகிமை இருக்குமானால் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். உங்களை வாலிபத்தில் தொந்தரவு செய்கிற பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பார். படிக்க விடலையா, ஸ்கூலுக்கு வண்டியில் போக விடலையா, தொந்தரவுப்படுத்துறாங்களா, நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், உன்னுடைய அறை வீட்டுக்குள் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணு, இயேசுவே என்னை காப்பாற்றும், இந்த வாலிபத்தில் எப்படிப்பட்ட தீமை எனக்கு தொடக்கூடாது என்று நீ கண்ணீரோடு ஜெபிப்பாயானால் கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்றது, குடும்ப ஜெபத்துக்கு பிள்ளைகளை உட்கார வைக்கணும். கண்டிப்பா குடும்ப ஜெபத்தை உட்கார வைக்கணும். ஜெபிக்காத பிள்ளைகளுக்கு தெய்வத்துடைய பாதுகாவல் இல்லை. ஹல்லேலூயா. காரியம் நடந்த பின்பு வழக்கு போடுவாங்க. சரியாத ஒரே மாதத்தில் 2 மாதம் ஜாமீனில் வெளியே வந்துடுவான். பிள்ளைகள் மறிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அங்கே வாலிப பிள்ளை கும்பிட்டு கேட்குறேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு தருகிற எதிர்காலம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவன் நேசிச்சான், அவன் லவ் பண்ணான், கண்ணடிச்சான், பேசலாம், எட்டுருந்தான், மெசேஜ் அனுப்புகிறான், ஹாய் அனுப்புறான்னு சொல்லி ஏதாவது காரியத்தில் மாட்டிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா இப்படிப்பட்ட காரியம் ஈடுபட்டால் தேவனுடைய பாதைகள் சுத்தமாக போயிடும். அந்த பிள்ளைக்கு இல்லை பார்த்தீங்களா, 2 பேரை போன இல்லை பார்த்தீங்களா, எந்த ஆபத்து உங்கள் மேலே வரும் என்று தெரியாது. தேவனுடைய பிள்ளை, அதனால பரிசுத்தம் என்கிறத வாலிப பிள்ளைகளுக்கு தம்பா நல்லா சொல்லுவேன். படிக்க போயிருக்கிறாங்க, சோத்திரம், நிறைய பிரச்சனை உலகத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு பயந்து யோசேப்பை போல கர்த்தர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார், அது போதும்னு நீ சொல்லி வாழ்ந்தா உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை.
இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். அதான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது, எங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. ஆமென். ஸோ இந்த உலகம் பாவம். சோத்திரம். ஒருவேளை நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தவனை நெருங்கி வரலாம், ஸ்கூலை விட்டு வரும்போது ஒருத்தர் நெருங்கி வரலாம், வேலைக்கு போது நெருங்கி வரலாம், பிரச்சனை பண்ண வரலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே வழி. சோத்திரம். ஆமென். போலீஸ் கேஸ் கொடுத்தாலும் வருவான். ஒரே வழி, ஏசப்பா என் வாழ்வுக்கு அழிவாக இந்த துன்மார்க்க வாலிபன் வருகிறான், ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும் கேட்டா உமக்கு மகிமை எனக்கு மேலே வையும்னு சொன்னா உங்க மேல மகிமை வைப்பா. அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி வர மாட்டான். அல்லேலூயா. எங்கேயாவது இடத்துல கொண்டு வச்சு அவனுக்கு சரியா பாடம் கற்பிப்பார். அப்பா அம்மா கேட்க போனா பிரச்சனை தான் ஆகும். கொலைகாரனா மாறணும். யார போல சொல்லுங்க? யாரு? யாக்கோபுக்கு மகள் தீனால போல கொலைகாரனா மாறணும். ஆனா சைலண்டா அரை வீட்டுக்குள்ள கண்ணீரோடு பாதிக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணா கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். இல்லைன்றால் ஆபத்து நம்மை சுற்றி காத்து கொண்டே இருக்கிறது, என்ன நடக்குனே தெரியாது. ஆகவே அன்பான பெற்றோர் சொல்றேன், உங்க பிள்ளைகளை 15 நிமிஷங்களும் ஜெபம் பண்ண வச்சு அவங்கள படிப்புக்கு அனுப்புங்க. ஆமாம். ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு நேரமாக வந்து பிள்ளைகள் ஜெபம் பண்ணட்டும். ஜெபம் பண்ணாத பிள்ளைகளுக்கு ஆமாம் பாதுகாப்பே கிடையாது. எதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. அன்பான பிள்ளை சொல்கிறேன், ஸ்கூலுக்கு அவசரமாக டிஃபன் பாக்ஸ் எடுக்காமல் ஓடுறதில்ல. வேனில் ஏறுமுனால சில நிமிஷம் நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணி போகணும். நடந்து போனாலும் வேனில் போனாலும் கர்த்தர் மகிமையான பாதுகாவலை உங்களுக்கு தருவார். ஒரு பாதுகாவலுக்காக நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். இத்தனை பிள்ளைகளை ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபிக்கிற பிள்ளைலாம் கை வைத்துங்க பார்ப்போம். ஸ்கூலுக்கு போவோம் நான் ஜெபிக்கிறேன் உள்ளவங்க, வெளியே போகிறவங்க ஜெபிக்கிற உள்ளவங்க கை வைத்துங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டு வச்சிருக்க. யாபேஸ் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தாவீது ஜெபிக்கிறார், கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும். எப்படி காத்துக்கொள்ளும் சொல்லுங்க? பின்னால கண்மணியை போல என்ன நம்மளை எப்படி பாதுகாக்கணுமா சொல்லுங்க? உங்க கண்ணுல கண்மணியில உங்க பிள்ளை கை குத்தன விடுவியலா? 2 நெல்லு திரும்ப கொடுக்காம இன்னை போய் ஒரு குத்து கொடுக்க கண்ணில், உங்க அம்மா கண்ணில் மக்களையும் வைப்பாங்களா, இடி தருவாங்களா பார்ப்போம். நம்ம கண்வழிய நம்ம பிள்ளை குத்தினாலும் கோபம் வரும். அதான் தாவி ஜெபிக்கிறா, என்ன கண்மணியை போல காத்துக்கொள்ளும். எத்தனை விரும்புறீங்க? எத்தனை பாதுகாக்கணும்? ஆமா, உங்க கண்மணியை உங்க பிள்ளை குத்தினாலும் அங்க விடாது போல ஆண்டு சொல்றா, உன்னை நான் என் கண்மணி என்ன சொன்ன கிருஷ்ணமணி மலையாளத்தில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய தேவன் எப்படி பார்க்கணும், பாதுகாக்கணும்? ஆமா சொல்ல, எப்படி பாதுகாக்கணும்? எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த கண்மணி எவ்வளவு அழகா பாதுகாக்கப்படுகிறது. இதை போல நம்மை தேவன் பாதுகாப்பார். சோத்ரா. ஆமா, என் பிராணனை பாதுகாத்தரலாம். 79 வசனத்தில் ஆமே சோத்திரம். ஆமா, என்னுடைய ஆத்துமாவை காத்தரலாம். அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம தியானித்துக் கொண்டிருக்கிறது, யாருக்கு மேலெல்லாம் மகிமை இருக்கிறதோ அவங்க மேல ஒரு பாதுகாவல். அப்ப இன்னைக்கு செய்தியில முக்கியமான வார்த்தை என்னன்னா, நாம் என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு மேல உங்களுடைய மகிமையை வைய ஆண்டவரே. எத்தனை பிரதர் விரும்புறீங்க உங்க மேல என்ன இருக்கணும்? தலைக்கு மேல ஹெல்மெட்டா? உங்க மேல என் மேல தேவனுடைய மகிமை இருந்தா ஒரு பாதுகாப்பு. மகிமை இல்லைன்னா சொல்லுங்க, பாதுகாப்பான கார்ல போனாலும் பாதுகாப்பான ஹெல்மெட் போட்டாலும் பாதுகாப்பு இல்லை. சோதரம். ஆகவே எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மேல தேவனுடைய மகிமை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். For over all the glory there will be a covering. ஆங்கிலத்தில் கவரிங். என்ன கவரிங்னா சொல்லுங்க? ஆமா, நம்ம வெளியே மழை நேரம் வெளியே போனா அந்த மொபைல் போனை ஒரு கவர் பண்ணி போக பார்த்தீங்களா, கண்ணாடி பேப்பருக்குள்ளால அப்படியே கொண்டு போன என்ன ஆயிரும் சொல்லுங்க? யாருக்கு மேல எல்லாம் மகிமை இருக்கோ அவங்க மேல ஒரு கவர். மொபைல் போனை எதுக்கு நம்ம கவர் போட்டு பயன்படுத்துறோம்?
டிஸ்பிளேக்கு மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோம்? சொல்லுங்க. அழகுக்கா? கீழே விழுந்தாலும் டிஸ்பிளே போகாது. இந்த பக்கம் விழுந்தாலும் பிறந்தல அடி படாது. இது போல யாருக்கு மேல மகிமை இருக்குதோ அவங்கள கர்த்தர் கவர் பண்ணி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மகிமை இல்லாதவர்களுக்கு பாதுகாவல் கிடையாது. யோபு சொல்ற 29ஆம் அதிகாரம், யோபு 29:3-4, அவருடைய மகிமை என் தலைக்கு மேலே இருந்தது, அவருடைய தீபம், அவருடைய ரகசிய பாதுகாவல். வாசிங்க 3:4, யோபு 29:3-4. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, தலைக்கு மேல பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்துக்கு மேல். நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, யார் மேலெல்லாம் மகிமை இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பாதுகாவல். யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அதை குறித்த தியானம் தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான 22-24. அவனை நான் உறுதியான இடத்தில் ஆணிக்கடாக, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்படும். அதில் நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லிட்டேன். அவனை உறுதியான இடத்தில் ஆணி கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பேன். எத்தனை வசனம்? 23. சரி, வாசிங்க. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவர் ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை அசைத்து அல்லேலூயா. நல்ல கை அசைத்து அல்லே சொல்லுங்க. உற்சாகம் பாருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உறுதியாக கடாவுவாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நம்முடைய செய்தி தியானம் என்னன்னா, நமக்கு காவல் வேணும், பாதுகாவல் வேணும். அப்ப எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. சோத்ரா அல்லேலூயா. நம்ம எத்தனை முறை பள்ளியாடி, மார்த்தானம், திருவந்திரம் போறோம். சில ஹெல்மெட் இல்லாமே போறோம். ஆனா ஒரு எம்பின்னா முன்னால் 5 காரு, பின்னால் 5 காரு, சில போலீஸ் துப்பாக்கி ஏந்தி. அவங்க பள்ளியாடிக்கு போனாலும் போலீஸ் வரும், கூட நாகருக்கு போனாலும் போலீஸ் வரும். நம்ம எங்கே போனாலும் அடிக்கடி போலீஸை பார்ப்போம், ஹெல்மெட்டை. ஆனால் போலீஸ் நமக்கு பாதுகாப்பு வராது. இது ஒரு விஐபிக்கு எங்கே போனாலும் பாதுகாவல். வீட்டை விட்டு இறங்கும் போது வண்டி ஆனாகி நிற்கும். அவன் துப்பாக்கி ஏந்தி அவன் காவல் காக்கிறோம் நிற்பாங்க. முன்னால 2 காரு, பின்னால 2 காரு, வண்டிக்குள்ள 5-10 பேர் இருப்பாங்க. யாருக்குன்னா எல்லாருக்கும் அல்ல, ஒரு முக்கிய அதிகாரிக்கு மட்டும்தான் அந்த பாதுகாவல் கொடுக்கப்படுகிறது. அது போல தேவன் தருகிற காவல் எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு மேலெல்லாம் மகிமை இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த பாதுகாவல். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும்? எனக்கு மேல உம்முடைய மகிமை வையும், என் பிள்ளைக்கு மேல உம்முடைய மகிமை வையும், என் புருஷனுக்கு மேல உம்முடைய மகிமை வையும். அப்பதான் எங்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாவல். சரி, இந்த மகிமை வர ஆண்டவர் சொல்றார், உறுதியாக கடாவுவேன், உறுதியாக ஆணியை போல கடாவுவேன். இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் தேவனுடைய காரியத்துல உறுதியா இருக்கிறார்களோ அவர்களை மேல மகிமை கண்டிப்பா இருக்கும். அவங்க மேல மகிமை, உறுதி இல்லாதவர்கள் மேல தேவ மகிமை இருக்க முடியாது. ஆமென். மகிமையான சிங்காசனமாய் நீங்கள் மாற வேண்டுமானால், தேவ பிள்ளைகளே, மகிமையான ஒரு மனுஷியாய் உங்க மேல ஒரு மகிமை இருக்க வேண்டுமானால், நீங்க தேவனுடைய காரியத்தில் உறுதியாய் கடாவப்பட்டவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆணியா கடாவுவேன். பொதுவாக அந்த ஸ்க்ரூ இருக்கு, பிரிவுள்ள ஸ்க்ரூ, அதை திரும்ப ரிவர்ஸில் கரைக்கு எடுத்துடலாம். ஆனால் ஆணி அடித்தா
சொல்லுங்க, சீக்கிரம் எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு மேலெல்லாம் மகிமை இருக்குன்னா, எந்தெந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தில் உறுதியா இருக்கிறார்களோ அவங்க மேல நிச்சயம் அவருடைய மகிமை இருக்கும். அவங்களை கர்த்தர் மகிமையான சிங்காசனமா பார்க்கிறாரு. அல்லேலூயா, சோதரா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஆமென், சோத்திரம், வில் வீரர்கள் அவனை மனமடி வைக்கினார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தேவனுடைய காரியத்தில், தெய்வ நம்பிக்கையில், பரிசுத்தத்தில் யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே மகிமை இருக்கும். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கிட்ட சொல்லுங்க. தொடர்ந்து பிரச்சனை சந்திக்கிற நீங்க களைச்சு போயிடாதீங்க. உங்க மேல ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை தான் உங்களை அழியாம பாதுகாக்குது. நம்ம பொதுவா ஒரு கோழி குஞ்சு செத்தாலும் ஆண்டவர் என்ன யோபுவை போல சோதிக்கிறான்னு சொல்லுவோம். இந்த யோசேப்பை பந்து போல ஆடினாங்க. தூக்கி குழிக்குள்ள போடுறான், வெளியெடுத்து விற்று போடுகிறான். போத்திபார் வீட்டுக்கு போற, அங்க பிரச்சனை. யோசேப்பை போட்டு பந்தாடுறாங்க. ஆனா அவ்வளவு பிரச்சனை வந்தும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு மகிமையான பாத்திரமாய் மாற காரணம் அவன் உறுதியா நின்றான். பொதுவாக எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தா பரிசுத்தம் பரிசுத்தம். தோல்விகள் கஷ்டம் வரும்போது, என்ன பாஸ்டர் பரிசுத்தம், 2 சினிமா பாட்டு பாடும் கேட்போம் அப்படின்னு என்ன நமக்குள்ள வந்துடும். பரிசுத்தம் வந்து வேண்டாம், எல்லார போல வாழுவோம். ஆனால் யோசேப்பை பாருங்க, இவ்வளவு பிரச்சனை வந்தும் அவன் உறுதியா நிற்கிறான். நான் போத்திபார் மனைவிடத்தில் பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், உறுதியா நிற்கிறான். அதனாலதான் இந்த யோசேப்புக்கு மேல, யோசேப்பின் உடன் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, இசக்கர், நப்தலி, ஆசேர், ஹல்லேலூயா, இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தனாகிய யோசேப்புக்கு மேலதான் கர்த்தர் மகிமையை வச்சிருந்தா. அவனுக்கு தான் தரிசனம் கிடைக்குது, அவனுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு தான் நிறைய பிரச்சனையும் வருது. ஆனா ஒன்று மட்டும் நமக்கு புரிகிறது, இந்த யோசேப்புக்கு மேல ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அவனை தூக்கி குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் அந்த காவல் அவனை சுற்றிலும் இருக்கிறது. விற்று போட்டாலும் அவனை சுற்றி ஒரு காவல் இருக்கிறது. இன்றைக்கு பகல் நேரத்திலே சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவ காரியத்தில் உறுதியா இருக்கிறீங்களா? உங்கள் உறுதிப்பாடு எப்படி இருக்கு? சோத்திரம், அல்லேலூயா. தகச்சு சமயமெல்லாம் கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உறுதிப்பாடு எப்படி இருக்கிறது? இன்னும் பாருங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, யாத்திரம் 13:19, மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இதை மோசே குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம். கவனிங்க, அவன் மரணம் அடைகிற காலத்தில் ஒரு காரியத்தை சொல்றான். உறுதியாய், என்ன உறுதியாய் சொன்னா, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா உங்களை சந்திப்பார். பாருங்க, இந்த தேவனுடைய விசுவாசத்தை உறுதியா இருக்கிறவங்க அவங்க மட்டும் அதை நம்ப மாட்டாங்க. கலங்கி இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் சந்திப்பார். இங்கே வீடு கட்டி இருக்கான்னு நினைக்காதீங்க, உங்களை கர்த்தர் சந்தித்து சொந்த தேசத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பு சொத்திரம் கானானுக்கு போவாங்க இவங்க என்கிற ஒரு உறுதி அவன் உள்ளத்தில் ஆழமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா, கர்த்தர் நம்மை சந்திப்பார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, உங்களை கண்டிப்பா கர்த்தர் சந்திப்பார். இப்போது இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் சகோதரமா கை கொடுங்களேன்.
எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் உங்க குடும்பத்தை விடுவிப்பார். கையை ஒரு நன்மலை உலுக்கி சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கவனிங்க, அடிமைத்தனம் விடுவிப்பார். யோசேப்புக்கு அந்த உறுதி இருந்தது. ரூத் 1:18 சொல்லுது, ரூத் நகோமியை பின்பற்ற மன உறுதியா இருக்கிறதை கண்டு, அல்லேலூயா, அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லல. கவனிங்க, ஆண்டவரை பின்பற்றுவதில் ஒரு உறுதி. அல்லேலூயா, ஆண்டவரை நம்ம பின்பற்றி வந்துட்டே இருக்கிறோம். நகோமிய ரூத் பின்பற்றி வருகிறார். கவனிக்கிறீங்களா? நகோமி சொல்றா, என் மருமக்களே, நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்கள். நீங்க செய்கிற பெரிய புண்ணியம் அதுதான். உடனே ஒருபா வந்து மாமிக்கு ஒரு முத்தம் கொடுத்து, எங்கேயாவது மருமக மாமிக்கு முத்தம் தந்திருக்கா? எங்கேயாவது மருமக மாமிக்கு முத்தம் கொடுத்திருக்கா? சோத்திரம். முத்தமும் இல்லை புத்தமும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒழுங்கா வாழ விட்டாப்பன்னு சொல்றீங்களா? எவ்வளவு அன்பான. ஆனா ஒரு விஷயம், ரூத் மாமிக்கு முத்தம் கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்தானா, கதிர் பொறுக்க போயிட்டு கிடைச்ச ஆகாரத்துல மீதிய கொண்டு கொடுத்தான். சோத்திரம். அன்பான மாமிமாரே, மருமகளே, முத்தம் கொடுக்காட்டும் பிரச்சனை இல்லை, அன்பா நடத்துங்க. அல்லேலூயா. கவனிங்க, சோத்திரம். இப்ப மருமகளாகிய ரூத் நகோமியை பின்பற்ற மன உறுதியா இருப்பதை கண்டு அவ ஒரு நல்ல முத்தம் கொடுத்து, உலகம் சொன்னது இந்த ஒருபாடு தான் நல்லா மாமி நேசிக்கிறா, முத்தம் கொடு, டாட்டா பாய் பாய் see you again சொல்லல, அந்த போக்கு தான். ஆனா இந்த ரூத் உறுதியா இருக்கிறா. மாமி சொல்றா, கவனி, இதுக்கு என்ன இது சொல்றேன்னா, இந்த நகோமி ஆண்டவருக்கு ஒப்பனையாக, ரூத் நீங்களும் நானும் தான். ஆண்டு சொல்றாரு, நகோமி சொல்றா, என்னை பின்பற்றி வராத, உனக்கு ஒரு எதிர்காலம் நடக்கவே நடக்காது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்தது இந்த உலகத்துக்குரிய நன்மைக்கு இல்லை ஊழியக்காரரே. நான் எப்படியாக இந்த பரலோகத்தில் போய் சேரணும், அதுக்காக நான் உலக ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் சந்தோஷப்படுறேன். பிள்ளைகள் நிறைய மார்க் கிடைக்கவா? அந்த ஒரே காரியம்தான். தட்டுதல் பண்ணுகிறா நகோமி, வரண்டா, உனக்கு திருமணமே நடக்காது, எதிர்காலமே நடக்காது. இது கேட்ட உடனே நல்ல ஒரு முத்தம் கொடுத்து ஒரு பாள் போயிட்டா. ஆனா ரூத் மாமியை விடாமல் பற்றி கொண்டா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ரூத்தா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முத்தம் கொடுத்தான் யாரு? ஒரு பாளா? ஒரு பாள் மாமிக்கு முத்தம் கொடுத்தா, இயேசுவுக்கு முத்தம் கொடுத்தான் ஒருத்தன். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அல்லேலூயா. சோதரம். இது எங்கேயும் நடக்காது, அப்படிதானே? ஏர்போர்ட்ல ஒரு காரியத்துக்கு போனா நம்ம தெரியாதவர்கள்னா போட்டோ காட்டுவாங்க, அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். இந்த ஆள் நான் எவனை முத்தம் செய்வேனோ, எவ்வளவு இது எவ்வளவு இங்க உள்ளத்துல இது ஐடியா எப்படி வந்து தெரியலையே. சாத்தான் சரியா சொல்லி கொடுக்குறான். முத்தம் கொடுத்தோன்னே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஓ பேதுருவுக்கு கூட, யோவான் கூட இயேசு மார்பிளா ஒத்த முத்தம் கொடுக்கல. இந்த யூதாசை பாருங்க, ஆண்டவர் முத்தம் கொடுக்கிறான். இயேசு என்ன சொன்னார்? சிநேகிதனே, முத்தத்தினாலவா காட்டி கொடுக்கிறாய், உனக்கு நேரம் தான், நீ செய்துக்கோ. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முத்தம் கொடுத்து ஓடுறவங்க அவங்களுக்கு தேவையில்லை, முத்தம் கொடுத்து காட்டி கொடுங்க தேவையில்லை. யாரெல்லாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவர் அன்புற அனைவரும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். படிக்க பைபிள் வசனம் படிங்க, 2ஆம் சங்கீதத்தில் படிங்க. கோபம் கொள்ளாமலும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலத்திலே ஒரு கையை உயர்த்துறலை சொல்லுங்க பார்ப்போம்.
ஆண்டவரை பின்பற்றுவதில் ஒரு உறுதி வேணும். அல்லேலூயா. கவனிங்க, எல்லாருக்கும் எல்லா நாளும் எல்லாம் ஒன்று போல கைகூடி இருக்காது. ஏற்றத்தாழ்வு இருக்கும், குறை இருக்கு. கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், சில கஷ்டங்கள் வரும். இதான் மனுஷ வாழ்க்கை. எத்தனை ஒத்துக்கொண்டீங்க? ஆனா என்ன நடந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு உறுதி நமக்கு வேணும். நம்மளுடைய செய்தி என்னன்னா, இதை செய்யும் போது வியாதி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடும். உலகம் சிரிக்கும். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய பாதுகாவல் வருது. எதுக்கு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இயேசு உறுதியாக பின்பற்றுகிறோம்னா, யாரெல்லாம் தேவ காரியத்தில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு மகிமை வந்துருக்கும். அந்த மகிமை அவங்கள பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிட சொல்றது, குடும்ப ஜெபம் பண்ண சொல்றது, ஆலயத்திற்கு ஓடி வர சொல்லுகிறது, ஆமென், பாடல் பாடி கர்த்தரை துதிக்க சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சரி, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில ரூத்தை போல தேவனை தேடுவதில் ஆமென், யோபு 2:3 சொல்லுது. உத்தமத்தில் 2:9 மனைவி சொல்றா, நீ உத்தமத்திலே உறுதியா இருக்கிறீரோ. பாருங்க, குடும்பமா ரட்சிக்கப்படாத குடும்பத்துல பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் உற்சாகமா ஆலயத்துக்கு வந்தா வீட்டுக்காரர் தடை பண்ணுவாரு. இன்னும் ஓடோடி சர்ச்சுக்கு வந்தா குடும்பத்தில் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை நடந்தா நீ ஜோமணி தான் எல்லாம் வந்துன்னு சொல்லிடுவார். நடக்கு சில குடும்பத்தில். நீ ஓடோடி ஜோமணி தான் குடும்பத்துக்கு தரித்திரம்னு சொல்லிடுவாங்க. இங்க யோபுக்கு மனைவி சொல்றா, புருஷனை பார்த்து உத்தமத்துல சொல்லுங்க, உறுதியா நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தா, க்ளோரி. அது மட்டுமல்ல, நோயாளியான இருந்த பார்க்க வந்தவனுக்கு தங்க காசெல்லாம் கொடுத்தார். யாரெல்லாம் கொடுத்தார்? ஒவ்வொருவனும் ஒவ்வொரு. இது செய்தது யார் தெரியுமா? அந்த பிரச்சனை நேரத்தில் உறுதியா இருந்தபடினால அவனுக்கு மேல் இந்த மகிமை தான் அப்படி செய்ய வச்சது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மனைவி சொல்றா, இன்னும் நீர் உத்தமத்திலே. யோசித்து பாருங்க, யோபு அப்போ நல்லா இல்லை, ஹாப்பியா இல்லை, உடம்பெல்லாம் புண்ணு. அவர் சொல்றாரு, என் மூட தோல் மட்டும் இங்கெல்லாம் அழிவிருக்கு, முகெல்லாம் கண்ணெல்லாம் தெரியல, காலெல்லாம் அழிவிருக்கு, ஊரில் தாங்க முடியல. ஓட்டை எடுத்து சொல்கிறார், நவரெல்லாம் போச்சு, சொரிஞ்சு. இப்போ ஓட்டை எடுத்து யோசித்து பாருங்க, போட்டா வரட்டா சாவட்டா பிழைக்கட்டான்னு இருக்கிற நேரம், வாழ்க்கைக்கு துணையாக வந்த லைஃப் பார்ட்னர். என்ன பார்ட்னர்? மலையாளத்தில் ஜீவித பங்காளியும் என்ற மக்களும் என்ற சம்பத்தும் அனுகிரகிக்கப்படும். சகோதரிமார், மனைவிமார் யாரா? ஜீவித பங்காளி, லைஃப் பார்ட்னர். அல்லேலூயா. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? லைஃப் பார்ட்னர். ஒருவர் வெளியூருக்கு போனால் அடுத்த ஆளை கவனிச்சிடுவார். அது போல தான் லைஃப் பார்ட்னர். ஆனால் லைஃப் பார்ட்னர் என்ன சொல்றாங்க? இன்னும் நீர் என்ன சொல்லியிருக்கணும்? யோபை பார்த்து, நல்லா ஊறுதா, கவலைப்படாதீங்க, நமக்கு இது ஒரு விடிவு காலம் வரும். புருஷன் சொறி முடியாம தாங்க முடியாம இருக்கும்போது அவ அறை வீட்டுக்குள்ளே முட்டி போட்டு ஜோமணி இருக்கணும், ஆண்டவரே எங்க குடும்பத்தை காப்பாற்றும், என் புருஷன் வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஆனா அவ என்ன சொல்றா? ஆமா, என் தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனாலும் அவன் உறுதியா இருந்தான், என் தேவனை தூசிக்கவே மாட்டேன். நீ என்ன சாவ சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். ஒருவேளை இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் குடும்பத்தில் டார்ச்சர் வரலாம். ஜெபிக்கிறவங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணலாம். ஜெபித்து என்ன சாதிச்சுன்னு கேட்குறான். ஆமாம், ஏன் இயேசுன்னு ஓடுறன்னு கேட்கலாம், ஏன் ஞானசம் எடுத்தன்னு கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் நடந்தாலும் நான் இயேசுவை உறுதியாக பின்பற்றுவேன்னு சொல்லி பாருங்க. அதுதான் உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய மகிமை வச்சிருக்கிறது. நண்பர்களுக்கு தெரியல, யோபுக்கு மனைவிக்கு தெரியல, அந்த மகிமை அவனை அழிய விடாம அந்த பலவீனப்பட்ட அந்த சரீரம்
திரும்ப 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வைச்சது. அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல கிழக்கத்தி புத்தரில் மறுபடியும் கர்த்தர் பெரியவனா மாற்றினாரு. உபவாச ஜெபத்துக்கு சொன்னேன், 14,000 ஆடு வந்துதான். எத்தனை வருஷத்துல தெரியல. கர்த்தர் அந்த மந்தைகளை பெருக பண்ணினார். இதெல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா? அந்த யோபுக்கு வாயை கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். அவன் முறுமுறுத்திருந்தா மறுபடியும் யோபின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்காது. யோபு மரித்தான். ஆனால் பைபிள் எழுதுகிறது யோபு பாதி வயலில் அல்ல. சொல்ல வாசிக்க பார்ப்போம். யோபு எத்தனை நாள் இருந்தார் பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, இந்த சிரங்கு நோயெல்லாம் பிடிச்சு மனைவி செத்து போ அப்படி சொன்ன பிறகு எத்தனை வருஷம்? 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபுக்கு பேர பிள்ளைகளும் குறைவே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை சொல்லுங்கம்மா? உங்களுக்கு கர்த்தர் காண வைப்பார், கவலைப்படாதீங்க. அவர் தான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை தலைமுறை? 4 வருஷம் இல்ல, 4 தலைமுறை. அடுத்து யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எனக்கு ஆச்சரியம், பகுதி வயதிலே போக வேண்டிய யோபு பூரண வயது. இப்ப நமக்கு பூரண வயது எத்தனை? பலத்தின் மிகுதியால் 80. 80ன்னு சொல்லி பார்க்கலாம். அங்க இதெல்லாம் போய் எட்ட ரொம்ப கஷ்டம் உண்டு. வயது உள்ளவனாக மரித்து நெடுநாளா இருந்து பூரண வயது. கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இந்த மகிமை தான் யோபுக்கு பூரண வயதை கொடுத்தது. அதுக்கு காரணம் அவன் தேவனுடைய காரியத்தில் உறுதியா இருந்தான். உத்தமத்தில் எப்படி இருந்தான்? உறுதியாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, சரி, முதலாவது நம்ம செய்தி என்னன்னா, எல்லாருக்கும் எத்தனை குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்? பாதுகாப்பு வேணும். என்ன ஆகணும்? நமக்கு மேலே ஒரு மகிமை இருக்கு. மகிமை இருக்குன்னா என்ன செய்யணும்? சொல்லித்தரங்க பிள்ளைகளே. தேவனுடைய காரியத்தில் அப்போ உறுதியாக இல்லாதவங்களுக்கு என்ன இல்லை? உபவாச ஜெபம், குடும்ப ஜெபம் எல்லாம் தனியாக ஒழுங்கா செய்யாதவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க. குடும்பம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? குடும்பத்துக்கு வீடு இருக்கு, வீட்டுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. அதனால் ஆண்டோடைய காரியத்தில் உறுதியாக பின்பற்றுங்க, உறுதியா இருங்க. உங்க மேல ஒரு மகிமை இருக்கும். அந்த மகிமை உங்களுக்கு ஒரு காவலை கொடுக்கும். இரண்டாவது, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். எசேக்கியேல் 17:8. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை தடியா இருக்கிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்கள் ஓரமாய் நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. ஆமா, சத்தமுறை அல்லேலூயா. முதலாவது மகிமையான மரமாய் மாற இது உறுதியாய் கடவப்பட்டது. இரண்டாவது கேதுரு மரத்தை குறித்து சொல்லியிருக்கு. இது மகிமையான மரமாய் மாற எந்த தண்ணீர் அண்டையில்? மிகுந்த, சொல்லிதான் பாருங்க, எந்த தண்ணீர்? சத்தமா, மிகுந்த தண்ணீர்கள் அண்டையில் நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. முக்கியம் இன்றைக்கு இரண்டாவது வார்த்தை, நாம திரளான மிகுந்த தண்ணீர்கள் அண்டையில். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது மகிமையான ஒரு தேவ பிள்ளையாய் மாற நாம் மிகுந்த தண்ணீர்கள் பக்கத்தில் நடப்பட வேண்டும். இந்த தண்ணீர் என்று சொல்லும்போது கவனிங்க, சோத்திரம் அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க பதில்? நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவில்லையே. நான் கேட்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இங்க யாராவது எழும்பி நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறா இருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் கேள்விப்படலை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் இந்த மிகுந்த தண்ணீர்கள் அண்டையில். கைகளை உயர்த்தி வரல இல்லையா?
இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலை கொடுக்கும். அதான் பவுல் எழுதுகிறார், ஆவியில் அனலாயிருங்கள், ஆவி அவித்து போடாதிருங்கள். பரிசுத்தாவியை சொல்லுங்க, துக்கப்படுத்தாதிருங்க. அல்லேலூயா. மனுஷனை துக்கப்படுத்துவது போல நீங்க பரிசுத்த ஆவியை சொல்லுங்க. சோத்திரம். நம்ம கூட ஒரு சண்டைக்கார ஆளு கூட வந்தா எப்படி வருவாங்க? ரெண்டு ஊமை போல போவோம். நல்ல ஐக்கியம் உள்ள ஒரு ஆள் வந்தா அதை பேசி பேசி பள்ளி அடி நடந்து தான் போவோம், ஆனா பறந்து போனது போல இருக்கும். ரெண்டு பேர் ஒருமித்து நடந்து போவார்களோ பைபிள் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினா நம்மகிட்ட அவர் பேச மாட்டார். அல்லேலூயா. ஆனா அவரை துக்கப்படுத்தாம நபர் நம்மோடு பேசுவார். ரெண்டாவது, உங்க வாழ்க்கைக்கு மேல மகிமை வரனா, வாலிப தங்கச்சி நீங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அது எங்க போயின்னு கேட்காதீங்க, குடும்ப ஜெபத்திலே உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். நீங்க படிப்பை விட பரிசுத்த ஆவியை நீங்க விரும்பணும். அது ஞானத்தின் ஆவியானவர். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தாவியை பெற்று புறா சிறகடிப்பது போல படபட சிறகடிக்க நினைக்கிறீங்களா? அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அது மட்டுமல்ல, அன்பும் பலமும் சொல்லுங்க தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். அப்ப எல்லாருக்கும் என்ன வேணும்? அதான் மிகுந்த தண்ணீர்கள் அண்டையிலே நட்டப்பட்டா அவங்களுக்கு ஒரு பாதுகாவலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 41:9-22 திரும்பவும் யோசேப்பை குறித்து எழுதியிருக்கிறது. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி, அடுத்து நீரூற்று அண்டை. யோசேப்புக்கு ஏன் இந்த பாதுகாப்பு கிடைச்சது? காவல். அவன் எங்க நாட்டப்பட்டிருந்தா? ஐயா சொல்லுங்க, எகிப்து நாட்டப்பட்டான்னு சொல்லியிருக்கா. நீ யார் சொன்னது? அப்பா இந்த யோசேப்பு கொடுக்க ஒரு தீர்க்க தரிசனம். யோசேப்பு சிமியோனை போல அல்ல, யோசேப்பு லேவியை போல அல்ல, இவன் நீரூற்று அண்டையிலே இருக்கிற கனிதரும் செடி. அதனால இந்த யோசேப்பை கனி கொடுக்காம தடை பண்ண முடியாது. நீங்க எவ்வளவுதான் தடை பண்ணினாலும் யோசேப்பு எங்க இருக்கிறான்? நீரூற்று அண்டையில, மிகுதியான தண்ணீர் அண்டையில. கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். அபிஷேகத்தின் மேல எத்தனை வாஞ்சிப்படுகிறீங்க? இன்னும் எனக்கு அபிஷேகம் வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அவங்க மட்டும் தலைக்கு மேல கை வைத்து அல்லே சொல்லுங்க பாப்போம். அப்போ ரெண்டாவது, ஒரு மகிமையான செடியாக மாற, கேதுருபா மாற அபிஷேகம், திரளான தண்ணீர்கள் அண்டையில். ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். எல்லாரும் கைகளை கொட்டி, வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்று போல், கைவிடுப்பா, வளமிக்க தோட்டம் போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். கையை கொடி பாடுவோம். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய்,
திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். நல்ல கைகொடி. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். சத்தமா, வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல கையை அசைத்து ஒரு அல்லேலூயா. இரண்டாவது, நம்ம மகிமையான ஒரு செடியாய் ஒரு மனுஷனாய் மாற வேண்டுமானால், நமக்கு மேல மகிமை தங்கி இருக்க வேண்டுமானால், இரண்டாவது தேவனுடைய அபிஷேகத்துக்கு பக்கத்துல இருக்கணும். அல்லேலூயா. திரளான தண்ணீர்கள் அண்டையில் இருக்கணும். யோசேப்பு நீரூற்று அண்டையில் இருக்கிற கனிதரும் செடி. அதனாலதான் அந்த மகிமை அவனுக்கு மேல இருந்தது. குழிக்குள்ள தூக்கி போட்டும் அந்த அலங்காரம் மாறல, விற்று போட்டும் அந்த அலங்காரம் மாறல. போத்திபார் வீட்டில் கள்ள வழக்கு போட்டும் அந்த அலங்காரம் மாறல. அவன் சிறைச்சாலை கொண்டு போகப்பட்டும் அந்த அலங்காரம் மாறல. அந்த மகிமை அவனை விட்டு மாறல. கர்த்தர் ஒவ்வொரு வழிகளை திறந்து அங்கிருந்து அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். வாலிப பிள்ளைகளை சொல்றேன், நீங்க நல்லா படிக்கணும்னு ஜெபிக்கிறத விட எனக்கு உங்களுடைய அபிஷேகத்தை தாரப்பா, நான் நீரூற்று அண்டையில் இருக்க ஒரு செடியா இருக்க நீங்க விரும்புனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவல். அல்லேலூயா. குழிக்குள்ள தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில தூக்கி போட்டு 10 அடி பள்ளத்தில் ஒரு பிள்ளையை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? இல்லை உங்களை என்ன தூக்கி போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகுமா? கையோ காலோ உடைஞ்சிடும். தண்ணி இல்லாத வெறுங்குழியில யோசேப்பை தூக்கி போட்டும் கையும் காலும் உடையாம பாதுகாத்தது அவனுக்கு விழுந்த மகிமை. கையை உயர்த்தி உரலையா. கள்ள வழக்கு போட்டும் சிறைச்சாலையில மாவாட்ட வைக்கல, மாறாக அங்கே ஒரு அதிகாரியை மாற்றினார். இந்த மகிமை தான் அப்படி செய்ய வச்சது. எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆகவே இரண்டாவது, யார் மேலெல்லாம் மகிமை இருக்கும் என்றால், யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவன் தினமும் பிள்ளைகளை பெற்றோர் ஜெபிக்க உற்சாகப்படுத்தணும். எதுக்குன்னா, எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தார் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. யோசேப்பை குறித்து சொல்லும்போது யோசேப்புக்குள் விசேஷித்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. இந்த ஆவியானவர் தான் அந்த சொப்பனங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, அவர் எதிர்காலத்தை குறித்து. எனக்கு அன்பா தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இரண்டாவதாக மகிமையான மரமாய் மாற, ஒரு தேவ பிள்ளைய மாற சோத்திரம், அவன் நீரூற்று அண்டையில் இருக்கிற, தண்ணீர் அண்டை இருக்கிற ஒரு செடியாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த நீரூற்று அண்டையில் அவன் இருந்ததுனால, தண்ணீர் அண்டை இருந்தனால எகிப்தில் ஒரு பெரிய அதிகாரம் கிடைத்தது. அது மட்டுமல்ல சோத்திரம், பாருங்க, அந்த ஒரு அதிகாரத்தை அந்த கொடுத்தான். அவனுடைய அதிகாரம் இல்லாம கையோ, அது மட்டுமல்ல, ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்திற்கு இந்த மகிமை தான் விளக்கம் சொல்லி கொடுத்தது. ராஜாவுக்கே தெரியல. 7 மாடு, அவலட்சணமான 7 மாடு, புஷ்டியான 7 மாடு, 7 கதிரு. நீங்க இப்படி சொப்பனம் கண்டா என்ன நினைப்பீங்க? 7 மாடு, 7 7 14 மாடு. 7 மாடு ரொம்ப குண்டா இருக்கு, 7 கதிரு. நமக்கு ஒன்றும் புரியாது, ராஜாவுக்கே புரியல. ஆனா இங்க இருக்கிற அபிஷேகம் தான் சரியா அவன் தலையை சொறியாம அப்படி சொல்லாம புட்டு புட்டு வைக்கிறான். 7 7 மாடு, 7 காலங்கள், 7 வருஷம், 7 வருஷம் நல்ல அறுவடை இருக்கும், திரும்ப 7 வருஷம் நல்ல பஞ்சம் இருக்கும். கைகளை உயர்த்தி உரலே இல்லையா, முட்டி போட்டு ஜோமிட்டு வந்தானா, சொப்பனம் சொன்ன உடனே அர்த்தத்தை புட்டு புட்டு வைக்கிறான். இது யார் கற்றுக் கொடுத்தது? ஆமென், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் சொல்லி கொடுத்தது. பிள்ளைகள் படித்து வேலைக்கு போவாங்க, போகிற இடத்துல டாக்டர் நர்ஸாக இருந்தால் டாக்டருக்கே தெரியாத ஒரு காரியத்தை நர்சிங் படிக்கிற பிள்ளை சொல்லி கொடுத்தா ப்ரொமோஷன் வருமா? ப்ரொமோஷன் வருமா?
உயர் வருமா தாழ் வருமா? சொல்லுங்க, உயர் வருமா தாழ் வருமா? உயர்வு தானே வரும். அப்போ பரிசுத்தாய் அபிஷேகம் பெற்ற இப்படி எல்லாம் கர்த்தர் ஞானம் தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆகவே இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையெல்லாம் தண்ணீர் ஓரத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக மகிமை இருக்கும், அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். யாரு யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் சொப்பனக்காரன் வருகிறான். ஒரு உங்களை பார்க்கும்போது தூரத்தில் சொல்லுவாங்க, ஸ்கூலில் சொல்லுவாங்க, டேய் மற்றவன் வாரான். நாங்கள் படிக்கும்போது ஒரு முறை சில தம்பிமார் கூடி சொல்றேன், டேய் அண்ணா மாம்ச மலை வருதுடான். நானும் பார்த்த மலை வந்துட்டா முருங்கை வளை. அங்கே ஒரு வாலிப தம்பி நடக்க முடியாம இப்படி வாரான். அவனுக்கு பேர் என்ன? மாம்ச மலை. ஸ்கூலில் பிள்ளைகள் அப்படி தானே. யோசேப்பை பார்த்து, டேய் சொப்பனக்காரன் வர்றான், அல்லேலூயா ஸ்தோத்திரம் வருது, பரிசுத்தவான் வர்றான். இவனை கொன்று இந்த குழியில போட்டு எழுதியிருக்கா என்ன வாசி? எதுக்கு? நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு கொன்னு போடணும். அப்ப கொல்லாம போட வச்சது யாரு? கொஞ்சம் செல்லவாய திறங்க. உங்களை கொல்லாம வச்சிருக்கிறார் ஆண்டவர். இவனை கொன்று குழிக்குள்ள போடணும், ஆனா கொல்லாம போட வச்சது யாரு? யோசேப்புக்கு அப்பாவா? கொன்று குழிக்குள்ள இவனை ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்டம் இவங்க பிளான் என்ன? வந்த உடனே 2 அடி கொடுத்து இவனை கொன்று மடக்கி குழிக்குள்ள போடணும். ஆனால் கிட்ட வர வர வேகம் கூடினாலும் இவன் சொல்றான், கொல்ல வேண்டாம். தேவனுடைய இரக்கம் அபிஷேகம் பெற்றவர்கள் மேல கிடைச்சிட்டே இருக்கும். உங்களை கொலை செய்ய ஒருவன் எத்தனித்தாலும் கர்த்தர் கொலை செய்ய விட மாட்டார். ஏன்னா யோசேப்புக்கு மேல ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அந்த மகிமை உள்ள எல்லாரையும் அவர் பாதுகாத்தே ஆக வேண்டும். கொன்னு போட வேண்டியவன் கொல்லாம தூக்கி உள்ள போட்டான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. முக்கியம், பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நீங்க சாதிக்கணும், மேன்மைப்படணும் விரும்பினா கல்வியை விட ஜெபம், பரிசுத்தாயின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். எந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டு இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சாட்சி கேட்க போறேன், நான் என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று ஜெபிக்க ஆரம்பித்தேனோ என் வாழ்க்கை மாறினது என்று நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஆமா, பரிசுத்தாவின் எல்லாம் தரப்போறான்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் இருப்பீங்க. உண்மையிலே ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கேட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையை யோசேப்பை போல கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. உங்களை நம்பி நாடி மக்கள் வர பண்ணுவார். சரி, முதலாவது மகிமையான மரமா மாறினாதான் காவல் கிடைக்கும். முதல் மகிமைக்கு என்ன சொல்லுங்க? உறுதியா இருக்கணும். இரண்டாவது அபிஷேகம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். எசேக்கியேல் 17:23. இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அதன் கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகலவித. போதும் நம்முடைய வார்த்தை. முதல், யாருக்கு மேல மகிமை இருக்கோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. முதல் பாதுகாப்புக்கு உறுதியா இருக்கணும். இரண்டாவது அபிஷேகம். மூன்றாவது உயரமான பர்வதத்தில் நாட்டுவேன். கையை உயர்த்துவரலை சொல்லுங்க பாப்பா. கையா சேர்த்துவரலே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம உயரமான பர்வதத்தில் நாட்டு, அத பரலோகம் தான். கையை உயர்த்துவரலை சொல்லுங்க பாப்பா. ஏசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. கவனிங்க, எப்போ ஞான சுதானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட ஞானத்தை எடுத்தோமோ அப்ப நம்முடைய பேர் அங்க எழுதப்பட்டிருக்கு. நம்ம எங்க நாட்டப்பட்டாச்சு? உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்கு. பாடுறா பார்த்தீங்க போல. ஆனா இப்ப ஏசாயா கண்ட தரிசனத்தை போல உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல எப்ப மனம் திரும்பி ஞானசம் எடுக்கிறோமோ, என்னை எங்க குடும்பத்தை ஆண்டவர் எங்க நாட்டி இருக்கிறார் தெரியுமா? பரலோகத்தை நாட்டி இருக்கிறார். கனி கொடுக்க இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நாட்டப்பட்டது எங்க? சொல்லுங்க, எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? முருங்கோல் நாட்டப்பட்டிருக்கிறீங்களா? முருங்கோல் நாட்டப்பட்டிருக்கிறீங்க.
உயரமான இடத்துல. மூன்றாவது, மகிமையான ஒரு பிள்ளை, தேவ பிள்ளையா மாறினாதான் காவல் கிடைக்கும். அதுக்கு என்னன்னா, நம்ம அங்க நாட்டப்பட்டவங்க, நம்ம இந்த உலகத்துக்குரிய ஆளே கிடையாது. அப்ப ஏன் உலகத்தில் வாழ்றீங்க? இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும்படி, மற்றவர்களுக்கு உப்பா இருக்கும்படி தான் இந்த உலகத்தில் உங்களை என்னைய வச்சிருக்கிறார். அதை மட்டும் நம்புற மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வச்சிருக்கிறாரு? என்னைக்கோ தற்கொலை பண்ணி அழிஞ்சு போகணும். ஆனால் அழியாம ஏன் பாதுகாக்கிறாரு சொல்லுங்க? இந்த உலகத்தில் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். மூன்றாவது, மகிமையான ஒரு தேவ பிள்ளையா மாறணும். அதுக்கு ஆண்டவர் நம்ம அங்க நடனம். எங்க நடனம் சொல்லுங்க? பரலோகத்தில். பாருங்க, இப்படி சொல்றேன், இந்த நேபுகத்நேச்சர் காலத்தில் ஒரு தொங்கு தோட்டம் இருந்தா. என்ன தோட்டம்? என்ன தோட்டம்? தொங்கு தோட்டம். தோட்டம் தொங்கிட்டே நிற்குமா? கவனி, இது போல பரலோகம் என்கிற தோட்டத்தில் கர்த்தர் நம்மை நட்டிருக்கிறார். அதில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் முடிக்க போறேன். எத்தனை பேர் நட்டிருக்கிற பரலோகத்தில்? உங்களை பரலோகத்தில் நட்டிருந்தா மகிமை உங்க மேல இருக்கும். நீங்க பரலோகத்தில் நடப்பட்ட ஆளா இருந்தா ஒருவன் உங்கள் மேல் கை போட முடியாது. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணி. நன்றா புரிஞ்சுக்கொள்ளுங்க சகோதரனே, சகோதரியே. உண்மையா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் வந்த அந்த நிமிஷத்துல உங்களை ஒரு நல்ல மரமாய் சொர்க்கத்தில் நடுறாரு. நீங்க அங்க நட்டப்பட்ட மரமா இருந்தா உங்களுக்குரிய சகல நன்மையும் அங்கிருந்து தான் வரும். உங்களை பிடுங்க நினைக்கிறவனை கர்த்தர் பிடுங்கி போடுவார். என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் பிடுங்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உங்க குடும்பத்தை நட்டிருந்தா, அங்க பரலோகத்தை நட்டிருந்தா உங்களை யாராலும் பிடுங்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வேலை செய்தாலும் ஆண்டவரே, நான் பரலோகத்துக்குரிய ஆளு, நான் இந்த உலகத்துக்குரிய ஆளே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இந்த வார்த்தையை புரிந்து கொண்டவங்க மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். கையை கொட்டி ஒரு அலையிலுயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனம் வாசிச்சால், ஆபிரகாம் போன்றவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இப்படி ஒரு சொல்லட்டுமா, நீங்க பரலோகத்தில் நடப்பட்ட ஆளா இருந்தா இந்த உலகத்துக்குரிய சாட்சி சொல்லுவீங்க. மற்ற ஒற்ற காரியத்தை குறித்தும் மனுஷனிடத்தில் பெருமை அடிக்க மாட்டீங்க. ஆபிரகாம் போல நம்ம ஊர்ல யாரா இருக்கிறாங்களா? அவனுக்கு பொண்ணு ஆஸ்திய பூமி. அவன் சொல்றான், இந்த உலகத்துல நாங்கள் அந்நியர்கள். நீங்க உண்மையா ஞானஸ்நானம் எடுத்திருந்தா நீங்க மெச்சி பேசுவது அந்த ராஜ்யத்தை. அது மட்டுமல்ல, அணைத்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோகத்தை அணைத்து கொண்டு. சில குட்டி பிள்ளைகளுக்கு பொம்மை ட்ரெடிபியரா வாங்கி கொடுத்தா அது உறங்கினாலும் உறக்கத்தில் போய் எடுத்து பாருங்க, அங்க அழும். இது போல ஆபிரகாம் பரலோகத்தில் நடப்பட்ட ஒரு நாற்று. அதனால என்ன சொல்லுவான் தெரியுமா? தங்கமே போ, பொன்னே போ, இருக்குது அனுபவிப்பேன், விட்டுருவேன். ஆனா நான் அணைத்து கொள்ள வேண்டியது தங்கமோ பொண்ணோ அல்ல, பரலோக ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தெய்வத்தை நம்புவோம். உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எப்பப்போ தேவை அதெல்லாம் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனால் நீங்கள் உங்களை எங்கே நடனம் சொல்லுங்க? அந்த வயல்லையா? புத்த மலையிலையா? சொல்லுங்கம்மா பிரதர், சொல்லுங்க. உங்களை எங்கே நடனம்? பரலோகத்தில் நடனம். நான் சொல்லுவேன், பரலோகத்தில் நடப்பட்ட ஒரு குடும்பத்தை யாராலும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் குடும்பம், நீங்கள் மட்டும் நடப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் அங்கே நடனம். நான் அவர்களை உயரமான ஸ்தலத்தில் நடுவேன். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்த பைத்தியக்காரனை போல இருக்கும். சண்டை பிடிக்க போக மாட்டாங்க, திட்ட போக மாட்டாங்க, ஜெபிப்பாங்க. திட்டினாலும் ஒரு அழுதுட்டே வீட்டுக்கு போவாங்க. அவங்கள பார்த்தா பைத்தியக்காரனை போல இருக்கும். ஆனால் அவங்க பரலோகம் தடப்பட்டவங்க. அவங்க தங்க காரியத்தை இயேசுவிடத்தில் சொல்லுவாங்க. பரமபிதா அங்கிருந்து தம்முடைய வல்லமை அனுப்புவார். மூணாவது, உங்கள் குடும்பத்துக்கு மேலே மகிமை இருக்கணும். இன்றைக்கே ஜெபிங்க. ஜெபிக்கும் போது சொல்லி தருவார். என் குடும்பம் முருங்கவள் நடப்பட்டிருக்கா,
இல்லை என் குடும்பம் பரலோகம் நடப்பட்டிருக்கா, என் புருஷன் எங்கே நடப்பட்டிருக்கிறா, அங்கே நீங்கள் நடப்பட்டிருந்தா அங்கே ஒரு பெரிய காவல் இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய காவல் இருக்கிறது. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் பரலோகத்தில் நடப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்நியரும் வீடு நிறைய தங்க இருக்கு. ஆனால் என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? இன்னைக்கு ஒரு 10 பவுன் கிடைச்சாலும் சிலரை பிடிச்சு நிறுத்த முடியாது. ஆனால் வீடு நிறைய தங்கம் இருக்கு, நாங்கள் உலகத்தில் அந்நியர்கள். இதை யார் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த முருங்கை நாட்டப்பட்டவன் சொல்ல மாட்டாங்க, பரலோகம் நாட்டப்பட்டவன் சொல்லுவாங்க. எவ்வளவு மேன்மை வந்தாலும் அது பெருசாக நினைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் எளிமையை ஜெபிக்க போகிறோம்.